கார் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட மாடல் 3, அதாவது டெஸ்லாவில் மாடல் Y வச்சுருக்கிறாங்க, மாடல் எஸ் வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மாடல். வணக்கம். இன்னைக்கு நம்ம யூஎஸில் ஒரு டெஸ்லாவில் ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டுருக்குறோம். வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்லா கார் டூர் அண்ட் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஸோ ரைட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நல்ல கேபின் வந்து செம்ம குவாய்ட்டாக இருக்குது. நம்ம நார்மல் கேஸ் கார்லலாம் எப்படி இருக்குமோ அதை விடவே இன்னும் கொஞ்சமே நல்லா குவாய்ட்டாக இருக்குது. In my experience, it's driving very smooth. It's kind of like it's almost as if you are gliding on like a hovercraft. That's how I'm feeling. It's a very calm and soothing feeling. You don't really feel the ground. It's more like you're gliding. ஒரு வியர்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக எல்லா கார்லேயும் ஸ்பீடா மீட்டர், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு கான்சோல் இருக்கும். இந்த இடத்துல நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அதில் வரும். நம்ம இப்போ டர்ன் லைட் போட்டால் கூட அதில் வந்து நம்ம காட்டுவோம் என்ன சைட் டர்ன் லைட் போட்டுறோன்னு. ஆனால் இந்த காரில் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு கான்சோலுமே இல்லை நமக்கு முன்னாடி. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இந்த சைட் பேனலில் இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. இந்த ஐபேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே இந்த காரில் இருக்கிற எல்லா விஷயமே வந்து இதை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக இருக்கு பாருங்க கார். எந்த பட்டன் எதுவுமே கிடையாது. இந்த கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். கதவு லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறதுலேருந்து, ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து, ஹீட்டர், ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோல் சென்டரை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் that it has the big display. It's almost like you're having a huge iPad in your car. And usually when I'm driving, I'm always a little nervous if I can't really see what my radio is doing, if I'm getting distracted with like the navigation system and everything. And here the visual is so clear. You can see so well. It's so big and it's absolutely like in the right line, like in the eye line, you know, like you can safely drive and you can still see it. I love it. I just realized they actually also have games on there. I don't know how that works while you're driving, but I feel like that's more like the thing for the passenger. So I could be playing games right now while Ash is driving, but I definitely love the huge display. நம்ம யூஸ்வலாக எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிளாத்தோ இல்லை இந்த மாதிரி லெதர் மெட்டீரியல் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த கவருமே கொடுக்கல, ஃபுல்லாக ஓப்பனாகவே வச்சுருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. My favorite feature is the sunroof. It just makes the whole car feel so open and bright, and it takes away of being like that feeling that you sometimes have in a car of being locked in a box. It just feels very wide and open. So they have like the big window on top here, and as you can see even from here, you can see the back sunroof. I love that. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைட் வருது உள்ள. நல்லா கார் வந்து நல்லா ரூமியாக இருக்கிறத விட இன்னும் ரூமியாக ஃபீல் கொடுக்குது, ஏன்னா இவ்வளோ லைட் வர்றதுனால. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கார் வந்து ரொம்ப ஈஸியாக ஹீட் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். டின்ட்டு கொடுத்துருக்குறாங்க சன்ரூஃபில், அதனால அந்த அளவுக்கு ஹீட் ஆகலனாலும் அந்த சன்லைட் இன்னும் உள்ளே வர்றதுனால கார் உள்ள கேபின் வந்து இன்னும் சீக்கிரமாகவே வந்து ஹீட் ஆயிடுது. ஐ மீன் மேபி நீங்கள் வந்து குளிர் பிரதேசத்தில் ரொம்ப பனி வர்ற மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஏசி ஆனாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியுது நல்லா. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் காரில் மாதிரி க்ரூஸ் செட் பண்ணிடலாம். செட் பண்ண உடனே இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். இது வந்து ஸ்பீட் லிமிட்டு நம்ம வந்து +10 -5 போகலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம செட் பண்ணியிருக்கிற ஸ்பீடு. ஸோ இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டீரிங்கில், இதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 75 போகணும் அப்படின்னு சொன்னால் 75ல் போட்டுக்கலாம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடி எதுனா கார் வந்துச்சுன்னா இல்லை சைடில் வந்து கார் எதுனா நமக்கு க்ளோஸ் ஆகுச்சுன்னா தானாகவே பிரேக் அப்ளை ஆகிடுது, தானாகவே ஸ்பீடு கம்மி பண்ணிடுது. டிராஃபிக் ஏற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடு 77 கொடுத்துருந்தா கூட நமக்கு முன்னாடி போகிற கார் வந்து 70 தான் போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது கம்மி பண்ணிக்குது, தானாகவே கம்மி பண்ணி கரெக்டான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த காரில். அது வந்து எல்லா கார்லேயும் இருக்காது. நம்ம கேஸ் கார்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஹை அண்ட் காரு அந்த மாதிரிலாம்
நிறைய ஹை அண்ட் கார்ஸ் எல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் டெஸ்லா தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், இவ்வளோ அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். முடிஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஒரு கேஸ் கார் டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குமோ அதே ஃபீலை வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த கேபின் நாய்ஸை கூட ஃபுல்லாகவே எலிமினேட் பண்ணியிருந்துருக்கலாம், ரொம்ப கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் அது இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு ஏலியனேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் டிரைவர்ஸை. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃபீலிங் கொடுத்துருக்கோம். மேபி நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம கேஸ் கார் வந்து டிரைவ் பண்ணி நமக்கு பழக்கமாயிட்டதுனால அதுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்குதா, நம்ம எலக்ட்ரிக் கார் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் கேஸ் கார் டிரைவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா லேர்னிங் கர்வ் வந்து ரொம்ப கம்மி. ஈஸியாக யார் வேணால் வந்து நான் இது வரைக்கும் எலக்ட்ரிக் காரே டிரைவ் பண்ணாதவங்க வந்து ஈஸியாக வந்து டிரைவ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் நிறைய ஃபோக்கஸ் போட்டு நிறைய டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா கிளியராகவே தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வெண்ட் கூட வந்து எதுவுமே தெரில பாருங்க. நார்மலாக கார்லலாம் ஏசி வெண்ட் வந்து தனியாக ஸ்டிக் அவுட் ஆகி நிற்கும், நமக்கு வந்து நல்லாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சூப்பராக கான்சோலோட அப்படி பிளெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏசி வெண்ட் எங்கே இருக்குதுன்னே தெரியாத மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து டீட்டெயில்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த கார். ஸோ இந்த காரில் வந்து நிறைய சென்சர்ஸ் வச்சுருக்கிறாங்க வெளியில், லைடார் சென்சர். ஸோ அதை வச்சு டிராஃபிக் வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. நம்ம டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கார் வந்து பார்த்தீங்களா, அது இங்கே காட்டுது பாருங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக எப்போவுமே வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறோம், இல்லை அவங்க வந்து நம்மளை இடிக்க வர்றாங்க அப்படின்னா தானாகவே வந்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து கார் வந்து செஞ்சிடும். ஸோ கம்பேரட்டிவ்லி மித்த கார்ஸோட பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே கொஞ்சம் சேஃபான கார். இது வந்து ஒரு ரொம்ப கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம பார்க்குற டிராஃபிக்கை வந்து இங்கே டிஸ்பிளேல இன்ஸ்டண்ட்டாக லைவாக பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மேப்பில் போட்டிருந்தோம் நம்மளோட டெஸ்டினேஷன். ஸோ நம்ம டெஸ்டினேஷன் கேல்குலேட் பண்ணும்போதே, அதாவது வழி கேல்குலேட் பண்ணும்போதே வந்து எந்த இடத்துல நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் தானாகவே மேப்பே வந்து கேல்குலேட் பண்ணிடுச்சு. ஏன்னா எல்லா சார்ஜிங் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆல்ரெடி மேப்பில் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ ரேஞ்சு நம்ம போகிற ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்றத பொறுத்து தானாகவே டிசைட் பண்ணிடுச்சு எங்கே நம்ம வந்து சார்ஜிங் பண்ண போகிறோன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 மைல்ஸில் வந்து நம்ம வந்து ஃப்ரீவேலேருந்து எக்ஸிட் ஆகிருவோம். எக்ஸிட் ஆகிட்டு நம்ம வந்து போய் காரை வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 34% இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 99% இருந்துச்சு பேட்ரி. ஸோ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ நம்ம இப்போ போய் பார்ப்போம் சார்ஜிங் ஸ்டேஷன் எப்படி இருக்குது, எப்படி சார்ஜ் பண்ணலாம் காரை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். Now take exit 352 on the right. In 1,000 feet, turn left onto West Silver Springs Boulevard. Now turn left onto West Silver Springs Boulevard. சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துருச்சு. இது ஆக்சுவலாக ஒரு கேஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுருக்கிறாங்க பாருங்கள். கேஸ் ஸ்டேஷனில் பின்னாடி வச்சுருக்கிறாங்க இது. ஸோ இங்கே தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸில் பார்க் பண்ணிடுவோம். ஏன்னா சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு காரில் பின்னாடி தான் வச்சுருக்குறாங்க. நம்ம காருக்கும் பக்கத்தில் இருக்கிற காருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் காட்டுது பாருங்கள், 21 inches. ஸோ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா பார்க்கிங் கியர் என்கேஜ் ஆகிடும். ஸோ இப்போ கார் வந்து நம்ம பார்க் பண்ணியாச்சு. வெளியில் போய் பார்ப்போம் வாங்க. And the way that you open the door is actually pretty cool. You just press a button. ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு கதவு திறந்துடும். ஸோ நம்ம காரில் பின்னாடி வந்து இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இதுதான் வந்து சார்ஜிங் போர்ட்டு. நம்ம கேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே தான். இதை எடுத்து இங்கே ப்ளக் பண்ணிட்டோன்னா
சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இங்க சார்ஜ் ஆகுறது இண்டிகேட்டர் காட்டுது பாருங்க. So now we just have to wait for half an hour to 45 minutes and then the car will be charged. I think this is a good time for a coffee. Yeah. எவ்வளோ நேரத்தில் 100% ஆகும் அப்படின்னு காட்டுது பாருங்க. 12 மினிட்ஸில் வந்து 100% ஆயிரும் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட மாடல் 3, அதாவது டெஸ்லாவில் மாடல் ஒய் வச்சுருக்கிறாங்க, மாடல் எஸ் வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மாடல். இது வந்து டெஸ்லா மாடல் 3. இதுதான் அவங்க வச்சுருக்கிறதுலே சீப்பஸ்ட் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க காரு. ஃபினிஷ் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க்கில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பியானோ ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரொம்ப எக்ஸ்பென்சிவான பியானோலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஷைனாக ரொம்ப குவாலிட்டி லுக்காக இருக்குமோ அந்த லுக் வந்து இந்த காரில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டர்ன் சிக்னல் போடும்போது அந்த கேமரா வந்து ஆன் ஆகிடும். செம்ம கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. சீட்டு மெட்டீரியல் வந்து செம்ம ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் ப்ளஸ் ஒரு ட்ரிங்க் ஹோல்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த சன் ரூஃப் வந்து முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி வந்து ஆல் த வே பேக் பின்னாடி வரைக்கும் போகுது பாருங்க. அது மட்டும் இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹைட்டான ஆள் அப்படின்னா கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இங்கே கம்மியாக தான் இருக்குது பாருங்களேன். இவ்வளோ ஒரு இன்ச்சு கூட இல்லை என் தலையிலேருந்து. ஸோ அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து இங்கே உட்காரும் போது அவ்வளோ இறுக்கி இருக்கிற மாதிரி ஃபீலே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக வந்து கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. இதுவே நார்மல் மெட்டீரியலில் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வந்திருக்கும். ஸோ இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூ. பின்னாடி உட்காந்து வர்ற பேசஞ்சர்ஸ்க்கு செம்ம ஃபன்னான ரைடாக இருக்கும். ஸோ காரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து சூட் கேஸ் எதுன்னு வேணும் வச்சுக்கலாம். யூஸ்வலாக என்ஜின் இருக்கும், ஆனால் இந்த வண்டியில் என்ஜின் இல்லாதனால வெறும் பேட்ரி வந்து இதுக்கு அடியில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து லக்கேஜ் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த விண்ட்ஷீல்டு வைப்பர் ஃப்ளூயிட் மட்டும் இங்கே ஊற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் முன்னாடி. ஸோ இப்போ நம்மளோட கார் வந்து 100% சார்ஜ் ஆயிடுச்சு. நம்ம ரோட் ட்ரிப்பை திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்க்கிங் கியர்லேருந்து டிரைவிங் கியருக்கு வந்து எப்படி நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம்னா ரொம்ப ஈஸியான விஷயம். இதுதான் நம்மளோட கீ கார்டு. இந்த கீ கார்டை வந்து இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சுட்டு, இதுதான் நம்மளோட கியர் கண்ட்ரோல். ஸோ இதை வந்து இப்படி கீழே போட்டோன்னா பாருங்கள் நியூட்ரலில் இருக்கிறோம். நம்ம இன்னொரு வாட்டி கீழே போட்டோன்னா இப்போ டிரைவுக்கு ஆகிடுச்சு. டிரைவ் பண்ணும்போது ஒரு துளி சத்தம் கூட இல்ல. நம்ம ஃப்ரீவேல டிரைவ் பண்ணும்போது கூட நம்ம ஃப்ரீவேல டிரைவ் பண்ணும்போது கூட கொஞ்சம் ரோட் நாய்ஸ் இருந்துச்சு. ஆனா இங்க நம்ம பார்க்கிங் லாட்ல ரொம்ப லோ ஸ்பீட்ல டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கூட சவுண்டே இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கு. Now turn left onto West Silver Springs Boulevard. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது டிரைவிங்கு. நம்ம நார்மல் கேஸ் காரோட ரொம்ப ரெஸ்பான்சிவாக செம்ம பெப்பியாக இருக்குது. ஸோ பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. செம்ம ஃபாஸ்டான ஆக்சலரேஷன். ஸோ இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரீவேல ஜாயின் ஆகிடுவோம். ஸோ அப்போ வந்து ஃபுல் ஸ்பீடில் போகலாம். இப்போ வந்து 38 mph தான் போகிறோம், வந்து சிட்டி ஸ்பீடு. இந்த காரில் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வச்சுருக்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து நம்ம கால் எடுத்துட்டோம்னா தானாகவே வந்து ஜெனரேட்டர் வந்து அப்ளை ஆகிடும். அதாவது நம்ம பிரேக்ஸ் நம்ம கார் மூவ் பண்ணுற மொமெண்டம் வச்சே வந்து கார் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணி பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் அது. இதில் வந்து நம்ம இப்போ நான் ஆக்சிலேட்டரில் கால் வச்சுருக்கேன்னா இப்போ எடுத்தோடனே பாருங்கள் க்ரீன் ஆகும். ஸோ அப்படின்னா சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து எனர்ஜி கன்சம்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து திருப்பி பேட்டரிக்கு வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம காட்டுது.